பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய விழிப்புணர்வு முகாமில் இன்று பேச வாய்ப்பளித்த தலைமை கழகத்திற்கு நன்றி சொல்லி, தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக செய்ததை இன்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் 1879 பிறந்தார். அவர் ஈரோடு மண்ணில் பிறந்து அவருடைய தந்தையார் தொழிலை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களிலே ஜாதி தலைவிரித்து ஆடிது. கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று பாகுபாடு அதிகமாக இருந்த காலகட்டத்தில் அவர் சமுதாய பணியிலே ஈடுபட்டார். அதே போன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்த தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய இளம் பருவத்திலிருந்தே சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து பள்ளியிலே அந்த கொடுமைகளை மிகவும் அவர் அனுபவித்தார். அந்த காலகட்டத்திலிருந்து பல இன்னல்களுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகி தொடர்ந்து படித்து பல பட்டங்களை பெற்று வெளிநாடுகளில் சென்றும் உயர்கல்வி பட்டப்படிப்பு படித்து முடித்தார். அதன் பின்பு இந்தியா திரும்பி நாடு சுதந்திரமடைந்து, அந்த நாடு சுதந்திரம் அடைவதற்காக தங்களால் இயன்ற சட்டத்தை இயற்றி இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தார்கள். அவர்களுடைய வழியில்தான் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரிலே பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கிய கட்சி நிறுவன தலைவர் திருமதி சத்தியவாணி மணிமாறன் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய தலைவர் இந்த நாட்டிலேயே குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும், குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாததை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரத்திலும் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றார். இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது?